பரிதாரத்தை பூசிக்கொள்ள ஏண்டா ஆமா எங்கடா என்னுடைய மகனை நீ சென்றீங்களே எங்க இழுத்தாங்களா என்னடா அந்த குரங்கு பையில பிடிச்சு விட்டு அப்படியா இழுத்து வர குறி வெடிக்குதா போடா. ஐயோ நம்மளால முடியாது, நீ போயிட்டா போ. என்னால முடியாது, நீதான் நீ தான் தகுதியான ஆளு, நம்மளால ஒண்ணும் முடியல. எதுக்கு சம்பளம் உனக்கு உங்களுக்கு? வாவ் சம்பளம் வாங்குற கை நீட்டி வாங்குறல, எதுக்கு நீ ஒரு முறை ட்ரை பண்ணி பாரு. என்னால முடியலங்க, நீ இஸ்திருவ. என்ன பண்றான்? குரங்கு இழுக்க முடியலடா, அது வாயிலே இழுக்க முடியலையே. இப்படி பண்ணி பார்த்தா எப்படி பண்ணி அது வாழை பிடிச்சதால இழுக்க முடியல, வேற ஏதாவது பிடிச்சி இழுத்து பாரு. போடா, கையை பிடிச்சி இழுத்தாடா. எவ்வளவு ஆட்டமா இருக்கு பாரு. ஏண்டா இந்த குரங்காடா சோகவனத்தை அழித்தது? எவ்வளவு ஆணவம் இருக்கும். என்னுடைய தந்தை. சரி போகட்டு விடு மகனே. எதிரியாக இருந்த போதில் இவனை கட்டி வைத்து பேசக்கூடாது. இவன் கட்டை அகற்று. அந்த குரங்கு இந்த குரங்கு கரெக்டாகுது போறான். ஓ மகன், இந்திரஜித்து கட்டிட்டானே, குரங்காக பட்டு விட்டது. ஆணவத்தோடு வார்த்தை. ஆமாண்டா, அவன் திறமைக்கா கட்டுப்பட்டான், அவன் வலிமைக்கா. அவன் சாப்பாட்டுறாமண்டா. யாருக்கு கட்டுப்பட்ட? யாருக்கு? யாருக்கு வரம் பெற்றான்? பிரம்மதேவனிடத்தில். பிரம்ம அஸ்திரத்தில் கட்டுப்பட்டேன். இல்லன்னா நான் அசைக்கு பார்க்க முடியாது. என்னடா செய்வேன்? என்ன செய்வேன் பார்க்கணுமா? கட்டை அறுத்து போட்டுருச்சு குரங்கு. என்னடா இது பிரம்மஸ்திரத்தை சுக்குநூறாக்கி விட்டானே இந்த குரங்கு பயல். சரி போகட்டு விடு. இந்த தென்னிலங்கை வேந்தன் ராவணேஸ்வரன் ஆசனத்தில் அமர்ந்து கொண்டே சில கேள்வி கேட்கணும். குரங்கு பையன் நின்னுக்குனே பதில் சொல்லணும்டா. ஆமாப்பா. எவ்வளவு இருமா பார்த்து அந்த தடி பையனுக்கு ஒரு குரங்கு என்று எமக்கு ஆசனம் கொடுக்காமல் இவர் அமர்ந்துட்டே கேள்வி கேட்பாரான். நான் நின்றுட்டே பதில் சொல்லணும்மா. இவன் ஆணவம் அடங்கணும், என் பகவானின் பெருமை தெரியணும். என் வாளினால் கோட்டன் அமைக்கிறேன், கோட்டைக்கு மேல் நான் அமர்கிறேன். அப்பொழுதுதான் என்னை பற்றி இவன் யார் என்று தெரிந்து கொள்வான். ராம் ராம் ராம். குரங்கு வாளாலே கோட்டை கட்டுது. வாழே இவ்வளவு வீச்சு ஆக்குதுன்னா கை காலெல்லாம் இன்னும் அகலமா ஆகும் பொழுது. உன் 10 சிரம் 20 கரம் என் பாதத்துக்கு சமம். 10 சிரம். ஆமாங்க, தலைக்கு நேரம் காலுக்குது. இந்த தென்னிலங்கை வேந்தனி ராவணேஸ்வரர் சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டே உன்னை சில கேள்வி கேட்கிறார். உன்னால பதில் சொல்ல முடியுமா? கொன்று குவித்து விடுவேன். என்னதேப்பா கொன்று விடுவேன். நம்ம ஊது போறதெல்லாம் ஞாபகம் இல்லையா? அடக்கிரு. சரி போகட்டு விடு. பிறந்த உடனே கதிரவனை கனியடி நினைத்து விழுந்த சென்று தேவேந்திரன் வஜ்ராயத்தில் அடிப்பட்டு மூச்சிழந்து கீழே விழுந்த ஒரு குரங்கு. அந்த குரங்கா அல்லது மரத்துக்கு மரம் தாவி கிளைக்கு கிளை தாவி
காய்கனிகளை உண்டு சுனை நீரை அறிந்து உயிர் வாழ்ந்ததே ஒரு குரங்கு, அந்த குரங்கா? அல்லது சித்ராங்கனி என்ற பெண்ணிடம் பாட்டு போட்டிக்கு சென்று தோல்வியுற்றுதாமே ஒரு குரங்கு, அந்த குரங்கா? அல்லது எனக்கு திருமணமே வேண்டாம் என்று பிரம்மச்சாரியாக இருந்ததாமே ஒரு குரங்கு, அந்த குரங்கா? இந்த 4 குரங்கில் நீ எந்த குரங்கு சொல்றா? குரங்காத்திக்கு மட்டும் நிக்குது. என்னுடைய தந்தை கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்லவில்லாமல் திகழ்த்துக் கொண்டிருக்கின்றது. என்னுடைய தந்தை கேள்வி கேட்கட்டும், நாம் அமர்ந்து கேட்கலாம். என்னை எல்லாம் கேள்விகளை கேட்டு இந்த மாபெரும் சபையிலே பங்கமட செய்து விட்டாய். நீ கேட்டதை போல் கேள்வி நான் கேட்கிறேன். கொஞ்சம் பதில் சொல்ல முடியுமா? கொஞ்சம் எங்க எஜமானா நீ கேள் தகுந்த பதில் பட்டு கூட சொல்லுவாரு பாரு. ஏண்டா அவன் என்னடா கேட்கறது, நான் என்னடா சொல்றது? நீ கேட்டு நான் சொல்லணுமா? அப்படின்னா தெரியாதா? ஏய், நான் எப்படிப்பட்டவன்? 4 வேதம் 6 சாத்திரம் 64 கல்யாணம் 98 சட்டவத்து நீ கேட்டு நான் சொல்லணுமா? போட பைத்தியக்காரன். கைலகிரி மலை வேரோடு பெருக்கும் போது மலையடியிலே சிக்கிக்கொண்டு கியாம் 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 என்று கத்தினானே அந்த ராவணனா? அல்லது காத்து வீரத்தில் அடிப்பட்டு உதைப்பட்டு கட்டுண்டு விழித்தானே அந்த ராவணனா? அல்லது நீதிக்கு விஜயம் செய்யும் போது வாளியின் தன் மொட்டை வாளிலே கட்டுப்பட்டு 10 தலை பூச்சி என பூமியெல்லாம் தேய்க்கப்பட்டு அங்கதன் தொட்டிலே குழந்தை என விளையாட காட்டினானே அந்த ராவணனா? அல்லது எமது அகிலா சமயம் பார்த்து எமது இளைய பெருமாளை பிரிக்க செய்து என் தாயாகிய சீதா பிராட்டியாரை திருடி வந்தானே ஒரு திருட்டு ராவணன், அந்த ராவணனா? இந்த 4 வகை ராவணில் எந்த ராவணன் சொல் பார்க்கலாம்? இதுதான் பெரியவங்க சொல்லிக்கிறாங்க. வாயின் ஒரு சும்மா இருக்கணும். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? சும்மா அந்த சங்க ஊதி கேட்டானா ஆண்டி. குரங்கு ஓரளவுக்கு தான் மானம் பட்டுது, ஆனா உன் மானம் போகுது பாரு. யாரோ சும்மா சரி போக்கிட்டு விடு. டேய், யார் மண்ணில் நீ யார் அனுப்ப வந்தா? பார்ப்போட ஸ்ரீராம் மன்னனு பவன் கூட்டத்திலே ஒருவன் ஸ்ரீராமனால் அனுப்பப்பட்ட தூதுவன். என் பெயர்தான் வீராஞ்சநேயன். வீராஞ்சநேயன். சரி, 72 வெள்ள வானர கூட்டத்திலே ஒருவன் என்று உரைக்கிறாயே, அந்த கூட்டத்துக்கெல்லாம் தலைவன் என்னுடைய பால்ய நண்பன், பேர் புகழும் அந்த பால்யம் நலமா? பேர் புகழும் அந்த பால்யம் நலமா? பால் புகழை என் பால்ய நண்பன் அந்த வாலியின் சேமத்தை பற்றி சொல்லுவது. நண்பர் கென்னம் 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 வாலியின் சேமத்தை கேட்கிறாயா? ராவணா, தம்பி மனையல் தானே தானா அந்த குற்றத்தாலே, தம்பி மனையல் தானே தானா அந்த குற்றத்தாலே நம்பி ராவண நிலை நீ கேட்ட வாலி காலி நண்பா. நான் மனசு கஷ்டமாக்குதா? கஷ்டப்படாத. பஸ் ஸ்டாப்ல தான் பிளாக் இருக்குதா, ஒரு கோட்டை வந்து ஆளு கட்டிங் போடுது. பாருங்க, ஏன்டா இப்படி உயிர் எடுக்கிறீங்க? ராவங்க பகலர் ராட்சத்த நேரமோ சாராயம் 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 வாங்கடா, அதை குடிக்காதீங்கடாடி. நேத்து பாத்தனே எங்க பாண்டிச்சேரில சூத்த நாய் வைக்கிங்க அனுப்பிச்சு. அது எப்படி உனக்கு தெரியாது? நான் தான் உனக்கு நாங்க படுத்து கிடக்குறேன். அவன் வேறடா, நான் ராவணன்டா. ஓஹோ, கமுனாட்டி கமுனாட்டி. சரி போகட்டும் விடு. டேய், எப்படிப்பட்டவன் இந்த வாலியே மடிந்து விட்டான் என்று உரைக்கிறானே. சரி போகட்டும், நீ யாரை அனுப்பப்பட்டது?
மரங்கள்ல சொன்னதாக்கி ஈடு இணையில்லா ஜனகன் இல்லை இரண்டாக முடித்தாண்ட ராமசாமி தோழனாயடா. நான் உரைக்கும் வார்த்தையை சற்று சாய்த்திக்கேன். மூர்த்திகள் ஒன்றாக கூடி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயனாக உதித்த வந்த அயோத்தி ராமசாமி.